சுய உதவி குழு பெண்கள் வந்து இப்போது இந்த வருஷம் தே சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி தயாரிப்பில் வந்து ஈடுபட்டு வருகிறோம். ஸோ அந்த பற்றிய ஒரு வீடியோ தான் இப்போ இது. இந்த வீடியோவில் நம்ம வந்து தேசிய கொடி தைக்கிறது எப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஸோ முதல்ல பச்சை கலரையும் வெள்ளை கலரையும் வந்து சரியான விகிதத்தில் கட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான் கலரையும் வந்து 3வது கலராக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஜாயின் பண்ணி தச்சிட்ருக்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 3 கலரும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸோ பேக்கில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல வந்து ஒரு படிமான தையல் வந்து தைக்கிறோம். இல்லைன்னா வந்து அந்த கொடி வந்து சரியான முறையில் நிற்காது. அதனால வந்து ஒரு படிமான தையல் வந்து தச்சிட்ருக்கோம். ஸோ இதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலருக்கு படிமான தையல் போட்டாச்சு. அதே மாதிரி க்ரீனுக்கும் போட்டுட்டு 4 பக்கமும் வந்து ஓரத்தை மடித்து தைச்சிக்கணும். இல்லைன்னா வந்து அந்த கொடி துணி வந்து எங்களுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஸோ அதனால் 4 பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து மடித்து தைச்சிக்கணும். மடித்து தைச்சிக்கிறோம். 2 பக்கம் மடித்து தைச்சாச்சு. இந்த சைடும் உங்களுக்கு மடித்து தைச்சிட்ருக்கோம். நம்ம இப்போ மடித்து தைச்சிட்ருக்கிறது தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொச்சி சுருவறதுக்காக 2 மடிப்பு மடித்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளேஸ் கொடுத்து மேலே இருக்கிறது லாக் பண்ணிடணும். இல்லைன்னா உங்களுக்கு குச்சி வந்து மேலே போயிடும். ஸோ அது போகாமல் இருக்கிறதுக்கு லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைடில் வந்து அந்த குச்சி சொருவறதுக்கான ப்ளேஸை வச்சு தச்சு முடிக்கிறோம். ஸோ நம்மளுடைய கொடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. 6 இன்ச்சு உயரம் 9 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு கொடி வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடியில் வந்து அசோக சக்கரத்தை பிளாக் பிரிண்ட் முறையில் வந்து நம்ம இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பைண்டர். இது பைண்டர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைண்டர் வந்து ஒரு ஒயிட் கலர் க்ரீமாக இருக்கும். ஸோ அது முதல்ல நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இது எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் அந்த கவரை வந்து நல்ல ஒரு ஏர் டைட்டாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து அது கட்டி போயிடும். இது எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸர் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பாலிஸ்டர் கிளாத். அதனால ஃபிக்ஸர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது நல்லா ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து தண்ணி பட்டால் போகாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃபிக்ஸர் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கலர். ஸோ இப்போ வந்து அசோக சக்கரம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு ப்ளூ கலர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 ஸ்பூன் வந்து ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் தெரியும். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பபுள்ஸும் இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து ஏர் பபுள்ஸ் இருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா அது வந்து இது ஃபேன் காற்றுல படக்கூடாது. ஃபேன் காற்றுல இருந்துச்சுன்னா இது சீக்கிரமாகவே வந்து கட்டி போயிடும். ஸோ கட்டிடுச்சுன்னா நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ எப்போவுமே வந்து இந்த பிளாக் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு வேஸ்ட்டு துணி போட்டுக்கோங்க. துணி போட்டுக்கிட்டு அது மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நல்லா பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். இந்த ஸ்பாஞ்சில் வந்து நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்து டை பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் வந்து நிறைய கொடிக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுனால அது ப்ளூவாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிறத க்ளோஸ் பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வந்து லைட்டாக வரும்போது மறுபடியும் 1 ஸ்பூன் வந்து எடுத்து நீங்கள் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த துணி போட்டிருக்க இடத்துல நம்மளுடைய கொடியை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா டைட்டாக எடுத்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அசோக சக்கரம் பிரிண்ட் ஆகிடும். இது வந்து கலர் போகாது. இது நம்ம புடவைங்களுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கக்கூடிய பிளாக் பிரிண்ட் தான் இது. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்களா நம்மளுடைய ஃப்ளாக் வந்து
ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளாக் தான் உங்களுக்கு வந்து பார்த்துட்ருக்கீங்க. நிறைய SHG விமன்ஸ் வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது குச்சி வச்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.